ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட உண்மையான ரோகிணிய சீமா கண்டுபிடிச்சிருப்பா அந்த பூத் பங்களால. உடனே சீக்கிரம் வாமா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப நிறைய ரவுடி பசங்க அவளை தடுக்கிறதுக்கு வராங்க. உடனே ரோகிணியை உட்கார வச்சுட்டு இவ எல்லாரையுமே ஒரு கம்பால அடிச்சிட்டு இருக்கா. அதோட சீமாவை பிடிச்சி எப்படி கட்டி போறதுக்கு பாக்குறானுங்க அந்த ரவுடி பசங்க. நல்ல வேலை கரெக்டான நேரத்துல நம்ம துர்கா எல்லாரையும் அடிச்சு போட்டு அவளுக்கு உதவி செய்யறா. அக்கா என்னக்காச்சு, ஏன் இப்படி பதறீங்க, யார் இவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோட தங்கச்சி, உண்மையான தங்கச்சி ரோஹிணி கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சீமா சொல்ல, உடனே நம்மளோட துர்காவும் ரோஹிணிய பாக்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க அச்சசலாம். இப்பதான் புரியுது ஏன் எல்லாரும் என்ன ரோஹிணி ரோஹிணின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. எப்படிக்கா இவங்க கிடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கிறா. அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் வீட்டுல போய் சொல்றேன், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போறாங்க. இங்க மொத்த குடும்பமுமே கோயில்ல தான் இருக்காங்க. நம்மளோட பிரேமுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியலையே, இந்த துர்காவும் சீமாவும் எங்க போனாங்க, போன் பண்ணாலும் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சீமாவும் ரோஹிணி எங்க போனாங்க, இந்த மாதிரி நம்மள கோயிலுக்கு போக சொல்லிட்டு பின்னாடியே வரேன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வரவே இல்லை, எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு, எதுக்கு இப்படி பண்றாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுல பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்மளோட சீமாவும் துர்காவும் என்ட்ரி ஆறாங்க. அவங்களோட துணிமணி எல்லாமே கலைஞ்சு போய் ரொம்ப அழுக்கா இருக்கு. ரொம்ப டயர்டா நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரேமுக்கு, வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னாச்சுமா, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதறிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாத்துட்டையும் ஒரு சர்ப்ரைஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில இருந்து நம்மளோட ரோஹிணிய அழைச்சிட்டு அப்படியே கைத்தாங்களா பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. உடனே முடி எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு என்னோட தங்கச்சி ரோஹிணி திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாங்க. நம்மளோட சித்தார்த்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. உடனே மாமியாக்காரங்க கேக்குறாங்க, ஆமா என்னது இது, இங்க ரெண்டு பேரும் நிக்காங்க, ரெண்டு ரோஹிணியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்மளோட துர்கா அவளோட தம்பி கூட சிரிச்சிட்டு இருக்கா, இன்னொன்னு பக்கம் சீமா நம்மளோட ரோஹிணியை கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்கா. இப்பதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிய வருது. இப்ப நம்மளோட சீமாவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இந்த பாருங்க, கையெடுத்து நான் உங்களை கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. ரோஹிணியா நான் வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன். துர்கா உண்மையான ரோஹிணியே இல்லை. அவளை நான் இந்த மாதிரி ரோஹிணி இறந்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். அப்ப யதார்த்தமா ஒரு கிராமத்துல துர்காவை பார்த்தேன். நம்ம வேலுவையும் சசியையும் அடிச்சு துரத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி துர்காவை ரோஹிணி மாதிரி நடிக்க சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இங்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கா தான் இருக்கு. அப்புறம் இப்படி பேசிட்டே இருக்கும் போது இங்க ரோஹிணி அப்படியே தடுமாறி கீழே விழ போறான். உடனே நம்மளோட சித்தார்த் அலேக்கா விழ பிடிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஐகானிக்ல ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலா. அதுக்கப்புறம் அப்படி மயக்க போட்டு விழுந்த உடனே நம்மளோட ரோஹிணியை பெட்ல படுக்க வச்சு டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் எப்படி இருக்கா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அவெல்லாம் சொல்றாங்க, இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்கள நீங்க தான் நல்ல விதமா பார்த்துக்கணும், அவங்க ஒரு பயத்துல இருக்காங்க, அந்த பயம்லாம் போயிட்டு அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க, சீக்கிரமா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதோட ரோஹிணியை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு மொத்த குடும்பமும் வெளில வந்துடுது. பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படி சீமா இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட நீ மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சீமா அழுதுட்டு சொல்றா, பாட்டிய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, இதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது துர்காவை பார்த்துட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் எமோஷனலா ஆகுது. பரவாயில்லம்மா, நீங்க சரியான நேரத்துல எங்க வீட்டுக்கு ரோஹிணி மாதிரி நடிச்ச, ஆனா நாங்க யாருமே உன்னை ரோஹிணி இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீயும் ரோஹிணி மாதிரி நல்ல விதமா தான் எங்க குடும்பத்தோட நீ இருந்த, நடந்துகிட்ட, ரொம்பவே நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு சீமாக்கா ஃபர்ஸ்ட் இங்க கூட்டு வரும்போது எனக்கு பிடிக்கல தான், ஆனா இந்த குடும்பத்தோட அன்பு பாசம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நானே இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணா இருந்தா எப்படி இருக்குன்னு தான் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இங்க நம்மளோட பிரேம் செம கோவத்துல இருக்கானா. உடனே பிரேம சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம சீமா போறான். பிரேம், சாரி பிரேம், ஏன் பிரேம் என் மேல கோவமா அப்படின்னு கேக்குறான். ஆமா சீமா, கோவம் இல்லாம எப்படி இருக்கும், இந்த மாதிரி
மாதிரி வந்து ஒரு உனக்கு வந்து ஏதாவது நான் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த பூத் பங்களாக்கு நீ எதுக்கு போன? அங்க அவ்வளோ ரவுடி பசங்க இருந்திருக்காங்க. நம்மளோட ரோஹிணி கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ தனியா போயிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கியே! அத நினைக்கும்போது தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல பிரேம். எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. இப்ப என்னோட ரோஹிணி எனக்கு கிடைச்சிட்டா. நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போல பிரேம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஏதேதோ பேசி நம்ம பிரேமையும் சமாதானப்படுத்திடுறா. அதோட இங்க ஒரு ஐயர் வராரு. ஐயர பார்த்துட்டு, "ஆமா நீங்களா?" அப்படிங்கிற மாரி பாட்டியும் கேட்குறாங்க. "ஆமா, இங்க இருக்கிற ஒருத்தவங்க தான் எங்கள இன்வைட் பண்ணாங்க. யாரோ கூப்பிட்டாங்க. அதான் வந்தேன். ஏதோ கல்யாணம் நடக்க போதாம்ல." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆறாங்க. "என்ன கல்யாணமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் துர்கா சொல்றா, "ஆமா கல்யாணம் தான். என்ன பாட்டி மறந்துட்டீங்களா? சித்தார்த்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை எப்படி நான் தடுக்க முடியும்? அதனால தான் ஐயர வர சொன்னேன். எல்லாமே ரெடியா பண்ணிட்டு, இன்னைக்கு சித்தார்த்துக்கும் எனக்கும் கல்யாணம்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே, "என்னடா இவ இப்படி பண்றா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. சீமாக்கு ஒண்ணுமே புரியல. துர்கா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா விசித்திரமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட நம்மளோட அந்த ரோஹிணி வந்து அழகா அந்த அவனோட தம்பிக்காரனை வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. மனோரஞ்சனி பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த துர்காவை ரோட்ல டான்ஸ் ஆடுறவ தானே இவளுக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்த உடனே அப்படியே நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்க போறா. எவ்வளவு திமிரு இவளுக்கு! நம்ம சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துருவாளா? அப்ப நம்ம ரோஹிணியோட நிலைமை என்ன? அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு திட்டுறதுக்காக போறாங்க. அப்ப கரெக்டா நம்மளோட துர்கா வந்து என்ட்ரி கொடுக்குறா. என்ன நினைச்சீங்க? நான் தான் வந்து சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் நான் ஒன்றும் மனசாட்சி இல்லாதவ இல்ல. நான் உண்மையாவே இந்த ஐயரை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? உண்மையான ரோஹிணிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான். இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அவ்வளவு அழகான ஜோடியா இருக்கீங்க. உங்க 2 பேரையும் கடவுள் வந்து கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வச்சுட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்க 2 பேரையும் பிரிஞ்சு இருக்க விடவே மாட்டேன். நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்குமே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையம்மா, நாங்க கூட இதை யோசிக்கல. நீ எப்படிலாம் யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தார்த்தையும் ட்ரெஸ்லாம் வந்து பண்ண சொல்லிட்டு 2 பேரும் மணமேடையில உட்கார்றாங்க. அப்புறம் வந்து ரோஹிணியும் சித்தார்த்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரல பிடிச்சிக்கிட்டு அப்படியே எமோஷனலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நல்லபடியா சித்தார்த்துக்கும் ரோஹிணிக்கும் மறுபடியுமே வந்து கல்யாணமும் நடக்குது. இந்த சீன்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாலை போடும்போது நம்மளோட சித்தார்த் வந்து அப்படியே வந்து தலையை குனிஞ்சு காட்டவே மாட்டான். சித்தார்த் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொன்னோன்னு தான் கீழே குனிஞ்சு காட்டுவான். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அப்புறம் குங்குமத்தை வச்சு அவளோட மனைவியா அவன் இவளை ஏத்துப்பான். இதெல்லாம் பார்க்குற வந்து துர்காவுக்கும் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னதான் இந்த குடும்பத்துல அவ நடிக்க வந்திருந்தாலும் சித்தார்த்த அவ உண்மையா தான் காதலிச்சிருந்திருப்பா. இந்த மாதிரி ரோஹிணியையும் சித்தார்த்தையும் அவ கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து அவளோட கடமையா நினைக்கிறா. ஆனா மனசளவுல அவளுக்கு இது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும். ஒரு வழியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. துர்கா எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர ஷாக்கு. அங்க ஒரு லெட்டர் வந்து சீமா கையில கிடைக்குது. அதை படிச்சு பார்த்த சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுல அவ என்ன எழுதியிருப்பா அப்படின்னா, "சீமாக்கா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. நான் வந்து ரோஹிணி மாதிரி நடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். அந்த வேலு சசியை இந்த வீட்டுல இருந்து வெளில துரத்தியாச்சு. அந்த பரத்வாஜ் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க குடும்பத்துக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இருக்கிறதோடையே ரோஹிணியையும் கூட்டிட்டு வந்து சித்தார்த்தையும் அவங்களுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராதுக்கா. அதனால இந்த சந்தோஷத்தோடையே நான் உங்க வீட்டுல இருந்து வெளியே பெற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இனிமே என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ரோஹிணி, சித்தார்த், நம்மளோட குடும்பம் எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலா எழுதியிருப்பா. இதெல்லாம் பார்க்குற சீமாக்கும் மொத்த குடும்பத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த துர்காவோட சாப்டர் அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் வேற வேற கான்செப்ட்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் எபிசோடு வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பார்க்க பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து நம்மளோட சேனல்ல வீடியோ கண்டிப்பா வரும். கொஞ்ச நாள் மூன்று பிடிச்சி போடாம லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு சாரி. இனிமேல் கண்டினியூஸா போடுறதுக்கு முயற்சி பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.